அந்த அன்னைக்கு ராத்திரி 10:45க்கு அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து அங்கே போய் அந்த பொண்ணுக்கு ஒரு நேச்சுரல் ஒரு கெலாமிட்டி ஒரு சூழ்நிலைக்காக அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூமுக்காக அந்த யூஸ் பண்ணுறதுக்காக தான் அங்கே போயிருந்திருக்காங்க. வித்தின் நோ டைம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அக்கரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது. அங்கே வந்து அந்த பையனை வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக அந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து மீன்ஸ் கிட்னாப் பண்ணி கொண்டு போய் தான் கன்ஃபைன் பண்ணி வச்சு ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு கேங் ரேப். மகிழா நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி பொறுப்பு திரு சுந்தர்ராஜ் அவர்கள் வந்து இந்த பீளமேடு கூட்டு பாலியல் வழக்கில் வந்து 3 அந்த குற்றவாளிகளையும் வந்து குற்றவாளிகள்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை, அதாவது வாழ்நாள் சிறை, ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைஃப் அவர் வந்து கொடுத்து கன்விக்ஷன் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அக்கரன்ஸ் வந்து 2/11/2025 நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஆஃபென்ஸ் அப்படிங்கிறதுனால ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ் ஆஃப் தி ஹானரபிள் ஹைகோர்ட், அதே மாதிரி தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இந்த கேஸ் வந்து உடனடியாக குற்றச்சாட்டு வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்ததுன்னு பேஸ் பண்ணி இமீடியட்டாக வந்து போலீஸ் தரப்பில் வந்து இந்த கேஸில் வந்து வித்தின் 30 டேஸில் அவர் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரமே வித்தின் 30 டேஸில் 1/12/2025 அன்னைக்கு கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில் வந்து அவங்களுக்கான ஃபைனல் ரிப்போர்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அடிஷனல் மகிழா கோர்ட்டில் அதை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த ஆஃபென்ஸ் வந்து ஒரு கிரேவ் ஆஃபென்ஸுங்கிறதுனால கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் இதை நடத்தணும் அப்படிங்கிறக்காக கமிட்டல் ஆகி கோயம்புத்தூர் மகிழா கோர்ட்டுக்கு வந்து விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிற்பாடு மீண்டும் வந்து கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணினாங்க. எங்கள் மகிழா நீதிமன்றத்தில் தான் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. 2/2/2026 இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்டு 23/2/2026 அன்று வந்து விசாரணை முடிக்கப்பட்டு 24ல் அக்யூஸ்டுடைய கொஸ்டினிங் எல்லாம் முடிஞ்சு அன்றைய தினமே அரசு தரப்பில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. 27th டிஃபென்ஸ் சைடில் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இன்னைக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தாரு. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து அவங்க 3 பேர்த்தையுமே வந்து அக்யூஸ்ட்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவர் அந்த இனிஷியலாக ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டென்ஸ் சொல்லியிருந்தாரு. எல்லா கவுண்ட்லையுமே வந்து ப்ராசிக்யூஷன் கேஸில் வந்து எல்லா கவுண்ட்டும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ஒரு கவுண்ட்டை தவிர. மற்றபடி இதில் ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கூட்டு பாலியல் அப்படிங்கிறது தான். 70 சப்கிளாஸ் 1க்கு கீழே வந்து வாழ்நாள் சிறை சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா செக்ஷனுக்கு கீழேயாகவும் குற்றவாளிகள் தீர்க்கப்பட்டிருக்காங்க, ஒரு செக்ஷனை தவிர. இதை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் விசாரணை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்களுக்கு வந்து டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனுடைய கைட்லைன்ஸ் இருந்துச்சு. மிஸ்டர் கிருஷ்ணராஜா சார் அவர் தான் எங்கள் டிஓபி, இவர் கோயம்புத்தூர் டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் சார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து நமக்கு அந்த சேலஞ்சிங்ஸை வந்து கரெக்டாக கொண்டு போகணும். ஏன்னா பிகாஸ் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எங்களால் வந்து அந்த யூடியூப்ல இதில் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த கைடன்ஸ் கொடுத்து சாருடைய கைடன்ஸ், இட் வாஸ் a டீம் ஒர்க். இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சிட்டி டீமோட இன்வெஸ்டிகேஷனை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஜட்ஜ் வந்து அவருடைய அப்ரிசியேஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணாரு. ஸோ இட் இஸ் கிரெடிட் டு த கவர்மெண்ட். ஸோ நம்மளை நம்பி கொடுத்த ஒரு ஒர்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஐம் ப்ரவுட் தட் நாளைக்கு வந்து விமென்ஸ் டே செலிப்ரேஷன், ப்ரையர் டு தட் டே வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்கப்பட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக I'm proud to inform that such a judgment has been delivered by the honorable court today. நாங்க வந்து அதான் சொன்னேன், 2/2/2026 அன்னைக்கு வந்து ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது கேஸ் வந்து 2/11 அக்கரன்ஸ் கரெக்டா 4 மாதங்கள் முடியறதுக்குள்ள வந்து இந்த கேஸ்ல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் மேல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு கன்விக்ஷன் அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது வந்து இன்னைக்கு டெலிவர் பண்ணப்பட்டிருக்கு. 2ஆம் தேதி February மாதம் 2ஆம் தேதி தான் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் அதே மந்தில் 23ஆம் தேதி ட்ரையலில் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலி 72 விட்னஸ் வந்து அரசு தரப்பில் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கு. 70/1 வந்து என்னன்னா புது பிஎன்எஸ் சட்ட பிரகாரம் வந்து கூட்டுப்பாலியல் வன்கொடுமை. அந்த பாதிக்கப்பட்ட பெண், அதையும் சொல்லிடுறேன், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து கோர்ட்ல இருந்து வந்து விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு கீழே அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் அரௌண்ட் 7 lakhs. அதே மாதிரி அவருக்கு அந்த PW1 அந்த தம்பி அவருக்கும் வந்து காம்பன்சேஷன் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு 2 lakhs வந்து கோர்ட் வந்து அவார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த கூட்டு பாலியலில் பொறுத்த வரைக்கும் அந்த 3 அக்யூஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் டே வந்து அந்த PW2 விக்டிம் பொண்ணை வந்து அந்த கிரவுண்டில் இருந்து ஐ வாண்ட் டு கிளியர், இந்த இடத்துல ஒரு கிளியர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த 11 காலுக்கு அந்த பையன் வந்து கான்ஷியஸ்ல வந்ததுக்கு அப்புறம்
ஒரு தேர்ட் பர்சன், ஒரு பைபாசர், அதாவது அவர் ரெஸ்கியூ பண்றதுக்காக வர ஒரு போகும்போது ஆப்போசிட்ல வர ஒருத்தர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கிறாரு. அவங்க தான் அதை ஹெல்ப் பண்ணி கொடுத்து 100க்கு ஃபர்ஸ்ட் ஒரு கால் பண்றாங்க. ஸோ ஐ வாண்ட் டு மேக் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் தட் 10:45 இருந்து ஒரு 2 o'clock வரைக்கும் அந்த விக்டிம் பொண்ணும் பையனும் அங்கே இருந்தாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இருந்துச்சு. ஐ வாண்ட் டு கிளியர் தட் அந்த பொண்ணுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் ரைஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் 100 கால் எந்த டைம்ல போச்சுங்கிறதுக்கான ரெக்கார்டை கோர்ட்ல நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இட் கேனாட் பி மேனிபுலேட்டட். அதே மாதிரி டிஎன்ஏ எவிடன்ஸ் ஆகட்டும், எல்லா விதமான எங்களுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் எவிடன்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ப்ராசிக்யூஷன் கேஸு சப்போர்ட் பண்ணியிருக்கு இதில். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் போய் அந்த ஒரு ரெஸ்கியூ கேட்டு போலீஸ் வந்து தேவர் சர்ச்சிங் த கேர்ள். யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு அக்யூஸ் கொண்டு போய் அந்த இடத்த அந்த பர்டிகுலர் காலேஜுடைய அந்த ட்ரைனேஜ் ரூமை யூஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு வாஸ்ட் ஏரியாவை தான் எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் தி அந்த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் தட் ஏரியா. அவங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்த அந்த சப்போர்ட், ப்ரொடெக்ஷன், அதே மாதிரி அந்த பையனை வந்து ஒரு பிளட்டில் ப்ளீடிங்காக இருக்கிற ஒரு பையன் ஆப்போசிட்ல நைட் ஒரு 11:15 ஒரு ஹெல்ப் கேட்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து வண்டியை நிறுத்தி உண்மையாலுமே அவர் ஹெல்ப் தான் கேட்கறாருன்னு நினைச்சு உதவி பண்றதுங்கிறது பெரிய விஷயம். ஐ அப்ரிஷியேட் தட் விட்னஸ் ஆல்சோ ஹூ ஹஸ் ஸ்டெப்ட் இன்டு தி பாக்ஸ். இங்கே வந்து அந்த எவிடன்ஸ் கொடுத்தது வந்து உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி அந்த ரெசிடென்ட்ஸ், அந்த பொண்ணை வந்து அந்த சிச்சுவேஷன்லேயே ஒரு 4 o'clock போய் ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு வீட்டில் டோரை நாக் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அந்த ஏரியா பப்ளிக் வந்து முன்னே வந்து அவங்க பண்ணது வந்து இட் இஸ் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் ஜாப். அவங்களும் கோர்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது அதே மாதிரி ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறதுடைய வேலிடிட்டி என்ன அப்படிங்கறத அவ்வளவு தூரம் புரிஞ்சு இந்த இடத்துல வந்து தே ஹேவ் ஆல்சோ சப்போர்ட்டட் தி ப்ராசிக்யூஷன் கேஸ். ரொம்ப நல்லா கொடுத்துருந்துருக்காங்க. அந்த நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த கொடுத்த ஒரு டைரக்ஷன்ல வந்து the police have taken initiative இமீடியட்டா அந்த ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும், அது எல்லாமே கொடுத்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ வித்தின் 30 days ஆஸ் பர் ஹிஸ் டைரக்ஷன் அதை பண்ணியிருந்தோம். நமக்கு ஹைகோர்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரேப் கேசஸ், இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து வித்தின் 2 monthsல அந்த ஃபைனல் ரிப்போர்ட் லேட் அவுட் பண்ணி ட்ரையல் கம்ப்ளீட் பண்ண வித்தின் 2 months ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுலாம் இருக்குது. ஸோ எல்லா வழிமுறைகளையும் இந்த இடத்துல நாங்கள் வந்து சரியாக கடைபிடித்திருக்கிறோம். அண்ட் 324 சப்கிளாஸ் 4க்கு வந்து 2 years plus 500 fine. 309 சப்கிளாஸ் 4க்கு 10 years plus 500 fine. 311க்கு 7 years. 74க்கு 1 year plus 500 fine. 76க்கு 3 year plus 500 fine. 127 சப்கிளாஸ் 2 1 year. அதே மாதிரி இல்ல ரொம்ப கிரேவ் ஒஃபென்ஸ் அப்படிங்கிறது 70 சப்கிளாஸ் 1 தட் இஸ் கேங் ரேப். அதுக்கு வந்து வாழ்நாள் சிறை. மீதமுள்ள காலங்கள் வந்து அவங்க சிறையில தான் இருக்கும். சார் சோஷியல் மீடியால நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. அதை ரிமூவ் பண்றதுக்கு கோர்ட்ல தான் அது இந்த ட்ரையல்ல நம்ம அதை ஃபைல் பண்ண முடியாது. திஸ் இஸ் நாட் தி கரெக்ட் ஃபாரம். அதுல இங்க நம்ம பண்ண மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது இது இருக்குங்களா? அது மேபி அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து அவங்க அந்த மீன்ஸ் போலீஸ் டீம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க சார். அவங்க டிசைட் பண்ணுவாங்க. 125 நாள்ல இந்த வழக்கு முடிச்சிருக்கீங்க. இந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுல சவாலான பணிகள் ஏதாவது 125 நாள்ல இந்த கேஸ் முடிச்சிருக்கீங்க. எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுல ஏதாவது சவாலான அதுதான் சார். என்னன்னா நமக்கு டிஎன்ஏ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம டிஎன்ஏ கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது அங்கே எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் போகுது. செராலஜி டிபார்ட்மெண்ட் ஏன்னா எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த வெப்பன் யூஸ் பண்ண இடத்துல அந்த கம்பியை வெட்டினாங்க இல்லையா, தலையில் அந்த தலைமையில ஒரு 4 இது இருக்குது அந்த வெப்பன் அசால்ட்டில். ஸோ அதிலெல்லாம் பார்க்கும்போது செராலஜியில் வந்து பிளட்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அந்த வெப்பனில் இருந்த பிளட்டும் அந்த தம்பியுடைய பிளட்டும் எல்லாம் சேர்ந்தான்னு அந்த ரிப்போர்ட் இருக்குது. டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏலையுமே நம்ம எல்லா விதத்துலையுமே வந்து அந்த பிகாஸ் அவங்க சப்ஜெக்ட் கேங் ரேப் வரும்போது என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் கொடுத்துருக்கோம் சார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆல்சோ சிடிஆர் சார். கம்ப்ளீட்டாக சிடிஆர் கொடுத்துருக்கோம் சார். ஏன்னா ஒரு கமெண்ட் வந்து என்னன்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த பொண்ணு பையனும் அங்கே இருந்தாங்கிற ஒரு நிறைய கமெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதுக்காகவே சிடிஆர் போட்டோம். அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கும் ரொம்ப ரீசெண்டாக ஒரு பழக்கம் அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க வந்து தே ஆர் லவ்வர்ஸ் ஃபார் த பாஸ்ட் 5 years. அதையும் ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து அவங்களோட கால் டீட்டெயில் பொண்ணுக்கும் பையனுக்குமே கால் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். எவ்வளவு நாள் அவங்க கம்யூனிகேஷனில் இருக்காங்கங்கிற சொல்லி. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அதை ஆன்சர் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம். சேம் டேலயே ஒரு கொலையும் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதை பத்தி பேசப்பட்டு இல்லை, எனக்கு அதை பற்றி இல்லை. பிகாஸ் அது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் கோயில்பாளையம் ஸ்டேஷன் லெவலில் அவங்க இண்டிபெண்டண்ட்டாக அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. டோட்டல் ஃபைன் அமௌண்ட் எவ்வளோ மேடம்? ஃபைனா
2,500 subject மேடம் permission. ஏன் அதை கேட்டோம் அப்படின்னா அந்த கோயில் பாளையம் கேஸ் அவங்க மேல மத்த இந்த ட்ரிபிள் ஆல்ரெடி அவங்க மேல நிறைய கேசஸ் இருக்கு சார். அதாவது ப்ரீவியஸ், அதாவது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஸ் ஆல் தி 3 அக்யூஸ்ட் ஆர் ஃபேசிங் தி ட்ரையல். இதான் முதல் கேஸ் அவங்க வந்து ட்ரையல் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி கிணத்துக்கடவுல ஒரு கேஸ் இருந்திருக்கு, சத்தியமங்கலம்ல இருந்திருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதை வந்து ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு கீழே நம்ம இந்த தடவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் மென்ஷன் பண்ணி தான் கொண்டு வந்தோம். ஸோ இனி சப்சிக்வெண்ட்டாக அந்த கேசஸையுமே வந்து ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எதிர்த்தரப்புல வைக்கப்பட்ட முக்கியமான வாதம் என்னன்னா அது எப்படி முறியடிச்சு? எதிர்த்தரப்புல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான இதையுமே அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருந்துச்சு, பை த விக்டிம் அவங்க வந்து ஏன் அந்த டைம் அங்க போனாங்க அப்படின்னு. 10:45க்கு ஒரு விமன் ஒரு இடத்துக்கு போனா she cannot be subjected to rape. அது பண்ண முடியாது. அது பிகாஸ் நமக்கு அதாவது இப்போ அவங்க போனாங்க, அந்த இடத்துல போனப்போ இந்த அக்கரன்ஸ் எதுவுமே நடக்கலைன்னா அந்த பொண்ணு அங்கே ஏன் போனாங்கிற கேள்வியே இல்லை. அவங்களோட ஒரு நெசசிட்டிக்காக அங்கே போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் அந்த தம்பிக்கும் வந்து தட் they were not lovers, ஒரு தவறான பழக்கங்கிற மாதிரி கூட ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சு. பட் அது அப்படி கிடையாது. அது அவரே அவருடைய கிராஸ்ல கேட்கும்போது PW1 அந்த தம்பி he has answered it very clearly.